வணக்கம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவில் வந்து 54 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேஸில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளவு சேலரி, எந்த லொக்கேஷனில் இதற்கான அந்த வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அதற்கான கைட்லைன்ஸ் லிங்க்கு, டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் தான் வந்து 54 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த வேக்கன்சி வந்து இன்னையிலேருந்து, அதாவது 4/5/2024 24/5/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வேரி ஆகும் அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 54 போஸ்ட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்டன்ட்டில் வந்து 22 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 1 இயர் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 28 வேகன்சி. அதில் கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிங்கிறது. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் 22 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு 21 வேகன்சி இது கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் 22 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் 6 வருஷம் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 5 வேக்கன்சி. இதுலேயும் வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 40% டிசபிலிட்டிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து போஸ்ட் வைஸு அதாவது அன்ரிசர்வ்டில் எவ்வளவு, இடபிள்யூசியில் எவ்வளவு, ஓபிசியில் எவ்வளவு, SC/STயில் எவ்வளவு அப்படிங்கிறது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுக்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்டன்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டில் வந்து டோட்டலாக 5 வேகன்சியில் நியூ டெல்லி இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டில் நியூ டெல்லியில். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்டன்ட் ஐடி சப்போர்ட்டில் 23 வேகன்சியில் வந்து டெல்லி, மும்பை, சென்னை இந்த 3 பிளேஸில் வந்து இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் ஐடி சப்போர்ட்டில் வந்து 19 வேகன்சி டெல்லி, மும்பையில் இருக்கும். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷனில் ஒரே வேகன்சி சென்னையில். ஸோ இது போல் எவ்வளோ வேகன்சி எல்லாம் எங்கெங்கே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்டன்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டில் 5 வேகன்சியில் வந்து பிஇ, பிடெக் முடிச்சுக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் MCA 3 இயர்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது BCA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கணும். அது கீழே வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன ஜாப் வந்து இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒவ்வொரு போஸ்ட் வைஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, அதற்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து 2 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இது கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்டுக்கு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறது. அதே போல் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. SC/ST, OBC இதெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. எல்லாமே வந்து அண்டர் போஸ்ட்டில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மேட் ஆன் த பேஸ் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷனு, அசஸ்மெண்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான். IBPP ரிசர்வ் டு ரைட் கேன்சல் ஒன்லி ரிக்வஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் த அசஸ்மெண்ட் இன்டர்வியூ குரூப் டிசிஷன் ஆர் ஆன்லைன் டெஸ்ட் ஆஃப்டர் ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங்ஸ் ஷார்ட் லிஸ்டிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ப்ரொஃபைல் இதெல்லாம் பேஸ் பண்ணி. அடுத்து கேண்டிடேட் ஃபைனலி செலக்டட் வில் பி மேட் அவைலபிள் ஆன் த வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃபைனலாக செலக்ட் பண்ணுறவங்க. ஆனுவல் சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு வந்து 10 லட்சம் வரைக்கும், எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் வந்து 15 லட்சம், எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் சொல்கிறாங்களா அவங்களுக்கு வந்து 25 லட்சம் வரைக்கும் வந்து ஆனுவல் சிட்டிஸாக வந்து சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து மேபி ஆஃபர்டு ஹை கேப் 30% கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் இனிஷியலாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா டெல்லி, மும்பை, சென்னை இந்த 3 பிளேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதற்கு எக்ஸாம் ஃபீஸ் அதாவது நான் ரீஃபண்டபிள் மோடில் வந்து SC/ST, PWD இவங்களுக்கு வந்து 150 ரூபாவும், ஆல் அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து 750 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து டிசபிலிட்டிஸில் இருக்காங்களா அவங்களுக்கான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கைட்லைன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ 1 இயருக்கு உங்களுக்கான வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வச்சுங்க. ஏன்னா ஃபர்தரான அப்டேட் எல்லாமே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் வரும். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட்டு, அட்மிட் கார்டு, இன்டர்வியூ கால் லெட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியில் வரும். உங்களுடைய மற்ற அப்டேஷன் எல்லாமே வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு குயரிஸ் இருந்தது அப்படின்னா இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இமெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி உங்களுடைய குயரிஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்க்கணும் அப்படின்னா www.ibbponline.com இந்த வெப்சைட்டில் கேரியர் அந்த ஆப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.